எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து அந்த தித்வா புயல் அப்படிங்கிறதுனால வந்து 123 பேர் இறந்துருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து 334 வந்து ஜாஸ்தி ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து ஸ்ரீலங்கன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 400 பேர்கிட்ட வந்து மிஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸ்ரீலங்கா வந்து எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்கிட்ட வந்து இந்த க்ரைசிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் வேணும், அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இஏஎம் என்ன சொல்லியிருக்காருனா வந்து 10 tons ஆஃப் அந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அந்த இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டீமும் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு அந்த சப்போர்ட்டுக்காக கொழும்புக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மழை வந்து அங்கே ஹெவி ரெயின்ஃபால் ஆகிட்டு அது வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகிட்டாலுமே வந்து அங்கே லோ லையிங் ஏரியா ரொம்ப வந்து தாழ்வான பகுதிகளெலாம் வந்து நிறைய தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கிறனால ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிறைய வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் வந்து அங்கே கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. தண்ணி தேங்கின இடத்துலலாம் வந்து அந்த மக்கள் இருக்கிற அந்த ஏரியாவில் ரொம்ப வந்து ப்ராப்ளம் இருக்குது. அந்த கான்டாமினேஷன் அந்த நோய் பரவக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெவி ரெயின்ஃபால் சைக்ளோனால் வந்து லைவ்லிஹுட்ஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்புறம் வந்து அந்த பப்ளிக் ஹெல்த்து இது எல்லாமே வந்து ஒரு கன்சர்னாக தான் இருக்குது. பெரிய ஒரு அளவில் பாதிப்பு ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நிறைய வந்து ரிலீஃப் பொருட்கள்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து ஏஎம் ஜெய்சங்கர் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து பிளட் சப்ளை அந்த இதுவுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. கடுமையாக பிளட் பேங்க் வந்து 236 யூனிட்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டெய்லி ரிக்குயர்மெண்ட் இது 1500 யூனிட்ஸு அப்படிங்கிறதையும் வந்து அந்த பிளட் பேங்க்கோட சீஃப் லக்ஷ்மன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறனால நாங்கள் வந்து இந்த மொபைல் பிளட் டொனேஷன் கேம்பெயின் செய்ய முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டால் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து பிளட்டை வந்து டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க. இனியுமே வந்து ஹெவி மழை வந்ததுன்னா வந்து மவுண்டனில் இருக்கிற லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து இனியும் பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே 3 பேர் வந்து இறந்துருக்காங்க இந்த தித்வா புயல்னால். 2 பேர் வந்து வால் கொலாப்ஸ் ஆகி இறந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து எலக்ட்ரோக்யூட் ஆகி இறந்துருக்காரு. இதில் வந்து ஆந்திராவுக்கும் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கேயும் வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாட்டிலையுமே தமிழ்நாட்டிலையுமே வந்து நாகப்பட்டினம் அப்புறம் திருவாரூர் இந்த மாதிரி இடங்கள், திருவள்ளூர் இந்த இடத்துலலாம் வந்து பல பயிர்கள்லாம் வந்து நாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டல்லாம் கூட இறந்துருக்கு இந்த மழையில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியிலலாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து தண்ணி இருக்கும்போது நம்ம போகும்போது ஸ்கிட் ஆகும். அதுவும் இல்லாமல் தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கும்போது அதில் ஒயர் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது எலக்ட்ரிக்யூட் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டிலையே இருக்கிறது சேஃபு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.